வங்கக்கடல்ல உருவாக இருக்கக்கூடிய ஃபாங்கல் புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபாங்கல் புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய நிலையில அது எங்கு கரையை கடக்கும், தமிழ்நாட்டில் கரையை கடக்குமா அல்லது கரையை கடக்காமலே அது கடந்து செல்லுமா என்பது பெரிய கேள்விக்குறியாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த புயல் எப்படி உருவாகி இருக்கிறது, எங்கு நகர இருக்கிறது, அதனால் யாருக்கெல்லாம் மழையான வாய்ப்புகள் இருக்கின்றன, இதனால் ஏற்படக்கூடிய பாதகமும் சாதகமும் என்ன என்பது குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கு. இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு மிக அருகில் 200 கிலோமீட்டருக்கு தோராயமாக 200 கிலோமீட்டருக்கு கிழக்கு திசையில் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுகொண்டிருக்கு. இது தொடர்ச்சியாக நகரக்கூடிய திசை மற்றும் அதனுடைய வேகம், அதனால் ஏற்படக்கூடிய மழையினுடைய பாதிப்புகளை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் அது எப்படி போகுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இலங்கைக்கு அருகில் இருந்தாலும் அது தொடர்ந்து நாளைய தினம் தான் புயலாக வலுப்பெறும் என சொல்லியிருக்காங்க. ஒரு புயலை பொறுத்தவரையிலும் அது கரைக்கு கிட்ட வரும் பொழுது அதனுடைய வலு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதே பொதுப்படையான ஒரு வானிலை தரவுகள். இந்த சூழலில் தற்பொழுது இந்த ட்ராக் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம் இந்த ட்ராக்கில் இன்னைக்கு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறதுனால 30 KT அதாவது மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் இதனுடைய காற்றுடைய வேகங்கள் இருக்குது. நாளை தினம் இதை தொடர்ந்து பார்க்கும்போது நாளை காலை வரையிலும் இது KT அதாவது 30 KT என்ற அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத விண்டியில் நமக்கு காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து நாளை பிறகாக நமக்கு இது புயலாக வலுப்பெறும். அதாவது மணிக்கு 35 நாட்ஸ் என்ற கூடிய அந்த காற்று வேகத்தில் இருந்தால் தான் ஒரு புயல் என்பதை அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் இது நாளைய தினம்தான் நமக்கு புயலாக வலுப்பெறுகிறது. நாளை வலுப்பெற்றதுக்கு பிறகாக வியாழக்கிழமை நமக்கு தொடர்ந்து புயலாக என்ற நிலையிலேயே இலங்கை கடலோர பகுதியை விட்டு இது வெளியே வந்து விடுகிறது. அதற்கு பிறகாக அதாவது வியாழக்கிழமை தான் இது புயல் என்ற நிலையை உருவாகிய பின்னரும் இலங்கையை விட்டு வெளியே வருவதாக இந்த விண்டியில் நமக்கு காட்டப்படுது. அதற்கு பிறகாக வெள்ளிக்கிழமை புதுவைக்கு அருகில் ஏறக்குறைய சுமார் ஒரு 120 கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு திசையில் கிழக்கு பகுதிகளில் புதுவைக்கு அருகே இது வரும் என சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாக அதனுடைய நகர்வு என்பது நேராக வடக்கு வடமேற்கு திசையில் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நேற்று அதாவது இன்று இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் கீழே இருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதற்கு முன் நிலையில் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த நிலையில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கணிப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த நிலையில் நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வெளியிடக்கூடிய இந்த படங்களுடைய விவரங்கள் நம்ம பார்க்குறோம். இது விண்டியில் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடியதை பார்ப்போம். இது இந்திய வானிலை ஆய்வு மையம் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆர்வலர்கள், வானிலை ஆய்வாளர்கள் தற்போதைய வானிலை நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவங்க கொடுக்கக்கூடிய தரவு இது. அந்த தரவில் இது நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்லுவாங்க. அதில் இப்போது இன்றைய தினம் அதிகபட்சமாக இதனுடைய சுழற்சி அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இருக்குது. இதனுடைய வேகத்தை இவங்க இந்த அம்புக்குறி மூலமாக வெளியிடுறாங்க. இப்போ குறிப்பாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பகுதியில் ஒவ்வொரு ஏரோ மார்க்லையும் இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய வேகத்தை குறிப்பிடுறாங்க. இது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் வரையிலும் இன்றைய தினம் வருவதற்கான உச்சபட்ச வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது இன்றைய தினம். நாளைய தினம் பார்க்கணும். நாளைய தினம் நம்ம இதை பார்க்கும் பொழுது இது நாளைய தினம் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிகளை இது நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாடல் காட்டுது. அதாவது இதுவுமே உறுதியானது கிடையாது. இது ஒரு கருவி. எப்படி வானிலை ஆய்வும் பல்வேறு தரவுகளை ஒன்றாக சேர்த்து வானிலை முன்னறிவிப்புகளை கொடுக்குறாங்களோ, எப்படி வானிலை முன்னறிவிப்புகளை கணிக்கிறாங்களோ அதில் இதுவும் ஒரு பகுதி. அதில் நாளைய தினமே இது தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதியில் நெருங்குவதற்கு போன்ற ஒரு வாய்ப்பை இது காட்டுது. இந்த சூழலில் நமக்கு இந்த ட்ராக் இது எப்படி போகும், இதில் எப்படி மழையினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அதனுடைய நகரும் பாதையை வெளியிட்டிருக்காங்க. அந்த பாதையை நம்ம பார்ப்போம். இப்போ இதுதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய
இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகரும் பாதை இதுவும் அது எப்படி நகரும் என்பதற்கான ஒரு கணிப்பு தான். இந்த கணிப்பையும் அது நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இதில் தற்பொழுது இன்றைய தினம் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் நாளை மாலை வரையிலுமே இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. பிறகாக நாளை மாலை ஒரு 6 மணி அளவில், சுமார் ஒரு 6 மணி அளவில் இது புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது புயல் என்ற இடத்துல மாறி இருக்குது. நம்ம அந்த வேறுபாடு நல்லா பார்க்க முடியுது. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூடிய நிலை. அந்த நிலையில் அதை குறிக்கக்கூடிய விதத்துக்கும் புயல் என்ற நிலையில் அதை குறிக்கக்கூடிய விதத்துக்குமான வேறுபாடு இருக்குது. இங்கே நம்ம பார்க்க முடியுது புயல் அப்படிங்கிறத எப்படி குறிக்கிறாங்க அப்படிங்கிறத அதற்கான படங்களை கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த நிலையில் இது நாளையே காலை வரையிலுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் எனவும், அதன் பின்னர் நமக்கு நாளை மாலை இது புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அதற்கு பிறகாக இது புயலாக வலுப்பெறுகிறது. ஏறக்குறைய 1.5 நாள், இன்று காலையில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. நாளை மாலை வரும் இது புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது ஏறக்குறைய 1.5 நாள் இது புயலாக வலுப்பெறுவதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. புயலாக வலுப்பெற்றதுக்கு பின்னர் ஒரு நாள் முழுவதுமே 28ஆம் தேதி வரையிலுமே அது புயல் என்ற நிலையிலேயே கடலில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது இது புயல் என்ற நிலையில் 28ஆம் தேதியிலும் இருக்கிறது. 28ஆம் தேதி மாலையும் புயல் என்ற நிலையிலேயே இருக்கிறது. 29ஆம் தேதி என்ற தேதியும் இது புயல் என்ற நிலையிலே இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு தமிழ்நாட்டினுடைய கடல் பகுதிக்கு வந்து விடுகிறது. அதாவது இப்போ நம்ம இலங்கையினுடைய கடலோர பகுதியில் இருக்குது, புயலாக வலுப்பெறும் பொழுது வட இலங்கையினுடைய கடலோர பகுதியில் நெருக்கமான ஒரு திசையில் இருக்குது. அதன் பின்னர் இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிக்கு இந்த புயல் வந்துவிடுது. இப்போது நாளை தினம் இது புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக அது தொடர்ச்சியாக நமக்கு கரைக்கிட்ட நெருங்கக்கூடிய நேரங்கிறது 48 மணி நேரம். அதாவது 27ஆம் தேதி மாலை புயலாக உருமாறி நமக்கு 29ஆம் தேதி வரையிலுமே இது புயல் என்ற நிலையில் பாண்டிச்சேரி வரையிலும், அதாவது புதுச்சேரி வரையிலும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையத்தோடு இந்த கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து இது நகரக்கூடிய திசையும் அதுக்கான வரைபடங்களும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது இந்த இடத்துல வரக்கூடிய நிலையில் நமக்கு மழைக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும், இப்போ புயலுடைய நகர்வு நமக்கு ஓரளவு கணிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் கரையை கடக்கக்கூடிய பகுதி தீர்க்கமாக கணிக்கப்படலை. அதற்கான காரணங்களையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இது இந்த அளவுக்கு நகரும் பொழுது எங்கெல்லாம் மழை இருக்கும், யாருக்கெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு. இப்போ அதை நம்ம வானிலை ஆய்வு மையம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய சேட்டலைட் படம் இது அனிமேட்டட் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இப்போ இது மேகங்கள், காற்றினால் உருவாகக்கூடிய மலை மேகங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மேகங்கள் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த மேகக்கூட்டங்கள் இல்லாத இந்த பகுதிகள் தான் அதனுடைய கிழக்கு பகுதி. இப்போ இந்த பகுதியில் மையம் கொண்டு இருக்கு. இந்த பகுதியிலிருந்து தான் இது நகர்ந்து செல்ல இருக்குது. ஆனால் இது இங்கே இருந்தாலும் கூட நம்மை விட்டு ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது சென்னையிலிருந்து 700 கிலோமீட்டரும் நமக்கு நாகப்பட்டினத்திலிருந்து 500 கிலோமீட்டருக்கு மேலே அது தொலைவில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனுடைய சுழற்சியினால் மலை மேகங்களை உருவாக்கி நமக்கு நிலப்பரப்புக்குள்ளாக அந்த மேகங்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இங்கே இருந்து உருவாகக்கூடிய அந்த காற்றினுடைய வேகத்தினால அந்த சுழற்சியினால் மலை மேகங்கள் வெளியேறி நமக்கு சென்னையில் திருவள்ளூர்லேருந்து தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி வரையிலும் அந்த மலை மேகங்கள் உள்ளே செல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு புயல் என்பது வலுப்பெற்றதாக இருக்கிறதுனால தான் வானிலை ஆய்வு மையம் அதை ரொம்ப கவனத்துடன் கண்காணித்து அதுக்கான முன்னறிவிப்பில் நமக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய மலை மேகங்களை பார்க்குறோம். இப்போ இது எப்படி நமக்கு நிலப்பரப்புக்குள்ளாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறது இது ரேடாருடைய காட்சிகள். இப்போ இந்த ரேடார் காட்சிகளை பொறுத்தவரையிலும் இது மலை மேகங்கள் நம்ம சேட்டலைட் பிக்சரில் பார்த்தோம். வெறும் கிளவுட்ஸ் நம்ம உள்ள நோக்கி வந்தது. உள்ளே வரக்கூடிய கிளவுட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்படி தான் பார்க்குறோம். இது நமக்கு கிளவுட்ஸ், இந்த கிளவுட்ஸோடைய ரீஜன் இது. இப்போ நம்ம இந்த ஹைட்லாம் பார்க்குறோம். ஏறக்குறைய 6 கிலோமீட்டருக்கு மேலான உயரத்தை வரையிலும் இதோடைய மேகங்களுடைய கூட்டங்கள் இருக்குது. நம்ம நிலப்பரப்புக்குள்ளாக வரக்கூடியதை பார்க்குறோம். இங்கே வங்கக்கடலிருந்து அது வரக்கூடிய திசை இது போல் இருக்கிறது. அதாவது அது சுழற்சிக்கு ஏற்ப அந்த சுழன்று அது வரக்கூடிய மலை மேகங்கள் நம்ம நிலப்பரப்புக்குள்ளாக அடையக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதுபோல் வரக்கூடிய மேகங்களால் தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு கிடைக்குது. குறிப்பாக நமக்கு நேற்று முன்தினமும் கூட இதனுடைய வலு இருந்தது, ஒரு சுழற்சி அங்கே தான் இருந்தது, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. ஆனால் நமக்கு மழை பெரிய அளவில் இல்லை. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும்.
இது தொலைவாக இருந்தது. அதாவது நம்ம இப்போ இந்த விண்டியிலே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விண்டியில் இது தொலைவில் இருக்குது. இது இன்னும் முன்கூட்டியே வெளியில் தள்ளி இருந்தது. இதனால் அது சுழன்றாலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு உள்ளே ஏற்படலை. ஏன்னா அதனால் உருவாகக்கூடிய அந்த மலை மேகங்கள் கடல்லேயே அந்த மலையை கொட்டி தீர்த்ததுனால நிலப்பரப்புக்குள்ளாக நமக்கு கடந்த 2 நாட்களில் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலை. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி இந்த அனிமேட்டில் பார்க்குறோம், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுல இந்த கிளவுட்ஸ், அந்த ரெயின்பேண்ட் கிளவுட்ஸ் நமக்கு உள்ளே வர்றதை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. கடலுக்குள்ளே இருந்து நிலத்தை இந்த கிளவுட்ஸ் உள்ளே வந்து மழை பொழிவை ஏற்படுத்துறத நம்மளால் பார்க்க முடியுது. நிஜத்திலும் நமக்கு பல இடங்களில் மழையினுடைய பொழிவான தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டுடைய டெல்டா மட்டும் இல்லாமல் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான அளவில் தற்போது மழை தொடங்கியிருக்கிறது. இது படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாகவும் தகவலாகவும் நமக்கு இருக்குது. தொடர்ந்து இப்போது மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. நாளை புயலாக வலுவடைகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருது. இந்த நேரத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு எப்படி உருவாகக்கூடிய அந்த மேகங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ இதனால் எந்தெந்த மாவட்டங்களில் அந்த மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்கள்லேருந்து தென்கடலோர மாவட்டங்கள் வரையிலுமான திருநெல்வேலி, கன்னியாகுமரி நீங்களாக இன்றைய தினம் இந்த கடலோர மாவட்டம் முழுவதுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கனமழை என்ற அளவில் இருக்குது. குறிப்பாக டெல்டாவில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் இன்றைய தினம் நமக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற கடலோர மாவட்டங்களில் திருவள்ளூரில் தொடங்கி நமக்கு ராமநாதபுரம் வரையிலுமே ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு நிற எச்சரிக்கைங்கிறது மிக கனமழைக்கான எச்சரிக்கை. 11 சென்டிமீட்டர்லேருந்து நமக்கு 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு தான் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிடுறாங்க. இது கடலோர மாவட்டங்களுக்கான எச்சரிக்கை. அதில் ஒட்டியிருக்கிற உள் மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் நமக்கு தொடர்ந்து கனமழை என்ற அளவில் மழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இன்றைய தினம் நமக்கு நாளை தினம் தூத்துக்குடி வரையிலும் கூட நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு என்று இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினம் பார்க்குறோம், நம்ம தொடர்ந்து நாளை தினம் பார்க்குறோம். தொடர்ந்து நாளை தினமும் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழை என்ற அளவில் மழையினுடைய தீவிரத்தன்மை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த மாவட்டங்களை பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் தற்பொழுது இந்த தீவிரம் குறைஞ்சிருக்கு. அதாவது இன்றைய தினம் நம்ம ஒப்பிடும் பொழுது நாளைய தினம் தென் மாவட்டத்துக்கான அந்த மழைக்கான வாய்ப்புகள் குறைகின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு நாளை பெரிய அளவில் மழையினுடைய தாக்கங்கள் இருக்காது அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய தகவல். இது தொடர்ந்து ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய கடலூர் மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு கனமழை என்ற அளவில் நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்கள்லையும், வடகடலோர மாவட்டங்களில் விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் நாளைய தினம் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாளைய தினம் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை இருக்கக்கூடிய நிலையில் கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நாளைய தினமும் அதிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மயிலாடுதுறைக்கு தொடர்ந்து 2வது நாளாக அதிக கனமழை 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டமாக அந்த சிவப்பு நிற எச்சரிக்கையும் கடலூருக்கும் நாளைய தினம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நாளை மறுநாள் நம்ம பார்க்குறோம். இது நமக்கு 28ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு. இப்போ 28ஆம் தேதி நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் குறைவான இடங்களில் மட்டுமே அந்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்வரக்கூடியதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய இந்த இதில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு முற்றிலும் வட மாவட்டங்களில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் சென்னை அப்படி மாவட்டங்களுக்கு மட்டும் தீவிரமாக இருக்கும். அதாவது மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய இந்த கணிப்பு. தொடர்ந்து திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்லையும் நமக்கு மழைக்கான வாய்ப்புங்கிறது கனமழை என்ற அளவில் 28ஆம் தேதி வரையிலும் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. புதுவைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இந்த 3 நாட்கள் தீவிரமாக இருக்கிறது. அதற்கு பிறகாக 4ஆம் தேதி நமக்கு அந்த மழைக்கான வாய்ப்பு பார்க்குறோம். 4வது நாள் நமக்கு 29ஆம் தேதி வாக்கில் பார்க்குறோம் இந்த மழையினுடைய தீவிரத்தன்மை. 29ஆம் தேதி வட மாவட்டங்களில், அதுவும் வட கடலோர மாவட்டங்களில் உச்சியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை என்ற அளவில் மழை நீடிக்கிறது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் வரக்கூடிய 29ஆம் தேதி 4வது நாள், இன்றிலிருந்து 4வது நாள்
கனமழை ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகாக படிப்படியாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் குறைவு என்பதையும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வானிலை ஆய்வு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ராக்கை பார்க்குறோம். இப்போ இந்த ட்ராக்ல இந்த நகர்ந்து செல்லக்கூடியது வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லுது. அதாவது வடக்குன்னா நேராக போகாமல் வடக்கில் வடமேற்கு கொஞ்சம் கிராஸாக இது நகர்ந்து இப்படி செல்லக்கூடியது பார்க்க முடியுது. இது மேலோக்கி செல்ல செல்ல நமக்கு இப்போ இந்த சேட்டலைட்டில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த சேட்டலைட் பார்த்துருந்தோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு மழை இந்த இடத்துல அதிகமாக வருது. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ நிலப்பரப்புக்கு நமக்கு ஏறக்குறைய ஒரு 1000 கிலோமீட்டர் நிலப்பரப்புக்கு இது மழை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போது இது நகர்ந்து செல்லும் பொழுது மேலோக்கி இப்படி செல்லும் பொழுது நமக்கு மழைக்கான வாய்ப்பும் மாறுபடும். ஏன்னா இது மேலே செல்லும் போது இந்த மலை மேகங்களும் மேல் நோக்கி செல்லும். அதனால தான் நமக்கு இன்றைய தினம் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்க்குறோம். அதில் இன்றைய தினம் இன்று நமக்கு மழைக்கான அந்த வாய்ப்பு சொல்லியிருந்ததில் பரவலாக இருந்த மழை வாய்ப்பு இப்போது இன்றைய தினம் பரவலாக இருக்கக்கூடிய மழை வாய்ப்பு நாளைய தினம் நமக்கு இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதாவது பரவலாக தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய இது நாளை மறுநாள் இருக்கக்கூடிய அந்த மழை வாய்ப்பு. அதற்கு பிறகாக பார்க்குறோம் எவ்வளோ அழகாக அந்த புரிஞ்சுக்கணும். இது பாருங்களேன், நமக்கு அது நகரக்கூடிய திசைக்கு ஏற்ற மாதிரி தான் மழையினுடைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியுது. வடக்கு நோக்கி நகர அது மேல் இருக்கக்கூடிய, அதாவது அதோடைய சுழற்சி எங்கே இருக்கிறதோ அந்த சுழற்சிக்கு மேல் பக்கம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் மழைக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதி நெருங்க அதற்கு மேல் அதாவது புயலாக வலுப்பெற்று விட்டால் அது சுழறக்கூடிய திசைக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது நம்ம இதை ஒரு அனிமேட்டட் வீடியோவை பார்க்கலாம். இப்போ இது இந்த ஃபங்கல் புயல் உருவானா அது நகரக்கூடிய திசையை பார்க்குறோம், அது தொலைவு பார்க்குறோம். இது இன்றைய தினத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்துக்கு வரக்கூடிய திசை. இது நாளைய தினம் அதிகபட்சமாக 370 கிலோமீட்டர் தொலைவு நெருக்கம் வரும். அதற்கு பிறகு 28ஆம் தேதி 200 கிலோமீட்டர் நெருக்கத்தில் வரும். அதற்கு பிறகு 29ஆம் தேதி நாகப்பட்டினத்தை கடந்து செல்கிறது. பாண்டிச்சேரிக்கு 29ஆம் தேதி நேராக வருகிறது. அதிகபட்சமாக 170 என்ற கிலோமீட்டர் தொலைவில் 29ஆம் தேதி நெருக்கத்தில் வரும். அதன் பிறகு சென்னைக்கு இது நகர்ந்து வந்து மேலும் சொல்லும். இப்போது இது இங்கேருந்து செல்லக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இங்கிருந்து செல்லும். இப்படி போக போக இதனால் உருவாகக்கூடிய அந்த மலை மேகங்கள் இந்த பகுதி இந்த சுழற்சி முறையில் தான் அதோடைய மேகங்களை உள்ள அனுப்பும். அப்போது இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்பு குறையும். இந்த தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் இது மேலே செல்ல செல்ல மழையினுடைய வாய்ப்பு குறையும். இது மேலே செல்லக்கூடிய நிலையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் அப்படிங்கிறது தான் இது வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலாக இருக்குது. இப்போ தொடர்ந்து அடுத்து இப்போ இந்த விண்டியில் நம்ம சொல்லப்பட்டதை பார்க்குறோம். இப்போ இது விண்டியில் கொடுத்துருக்கூடிய அந்த மலை. இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களுக்கு என்ன வருதுன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி நகருது பாருங்கள். நகர இந்த மழைக்கான வாய்ப்புகள் எப்படி வடக்கு நோக்கி நகருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு தென் மாவட்டங்கள் இலங்கையினுடைய மத்திய பகுதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்பு இருந்தது. இது மேலே செல்ல பாருங்கள், இப்போ மேலே செல்ல மழைக்கான வாய்ப்புகள் முழுவதுமாக மாறுகிறது. பாருங்கள் இவ்வளோ அழகாக அது நகர்ந்து செல்லக்கூடியதை இந்த விண்டியோடைய அனிமேஷனில் நம்ம பார்க்க முடியுது. முழுவதுமாக இலங்கையினுடைய மத்திய பகுதி வரைக்கும் இந்த மலை, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து மாறுபட்டுக்கிட்டே மேல் நோக்கி செல்வதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக செல்ல முடியுது. இப்போது அது நகர்ந்ததுக்கு பிறகாக அதனுடைய ரெயின் பேண்ட்ஸ் உள்ளே வரும். அதுக்கேற்றவரை நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும். இது நொடிக்கு நொடி நிமிடத்திற்கு நிமிடம் மாறுபடக்கூடியது என்பதனால தான் வானிலையை எப்போதுமே வாய்ப்பு உள்ளது, அது வலுவாகிறது கூடும் என்ற ஒரு சொல் பதத்தில் வானிலை ஆய்வு மையம் அதை பயன்படுத்தி அழைக்கிறாங்க. இப்போ நமக்கு ஏன் இது கணிப்பதிலையோ இல்லை கரையை கடப்பதிலையோ ஒரு சிரமம் என்பதை சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அனிமேட்டட் வீடியோ திருப்பி பார்க்குறோம். இந்த அனிமேட்டட் வீடியோவில் இப்போது இந்த பகுதியில் இது செல்லும் பொழுது இது எங்கேனும் கரைக்குள்ளாக வந்துடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லாமல் இருப்பதுக்கு ஒரு காரணம் இது இவ்வளோ நாள் வரைக்கும், அதாவது கடந்த 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதுக்கு முன்னிருந்த நிலையில் மத்திய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ராஸ்பி வேவ்ஸ் என்ன சொல்லக்கூடிய அலைகளால் அது கையகப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது அதனுடைய அலைகளுக்குள்ளே அது இருந்தது. அதே வேளையில் அதனை வலுவிழுக்க செய்யக்கூடிய காரணிகளும் தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ இதன் காரணமாக தொடர்ந்து இது நகரக்கூடியதை பார்க்குறோம். இப்போ மீண்டும் இதோடைய நகரக்கூடிய திசைகளில் இன்னொரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதையும் பார்க்குறோம். இப்போ நம்ம விண்டி பார்க்கலாம். இப்போ இந்த விண்டியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் இந்த 1002, 1004, 1006 அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாம் அதோடைய ப்ரெஷர் கிரேடியன்ட், அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்
அதன் அடுத்த நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் என்ற நிலையை மாறும் பொழுதுலாம் அதனுடைய அழுத்தம், குறைந்த அழுத்தம் என்பது குறைந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே நமக்கு இப்போ 1000 வந்திருக்கு. இது நிலையை நம்ம பார்க்குறோம். இது வியாழக்கிழமை 28ஆம் தேதி இரவு நேரத்தில் அது 1000 இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் பார்க்கும்போது இப்போ நமக்கு 998 அப்படிங்கிற அளவு குறைஞ்சிருது. அதாவது புவியின் மீது காற்றினுடைய அழுத்தம் குறைவதன் காரணமாக அது சுழற்சிகள் அதிகரிக்கிறது. இதுபோல் தொடர்ந்து அது இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலும் கூட அது நகரக்கூடிய திசையில் மாற்றங்கள் இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு சொல்லுறாங்க. ஸோ தொடர்ந்து இதை கண்காணிக்கிறது மூலமாக தான் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கணிக்க முடியும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய கூற்று. தொடர்ந்து அதை கண்காணித்து வரதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்தடுத்த மாற்றங்களை அது ஏற்படுத்தக்கூடும் எனவும், தற்போதைய சூழலில் இது கரையை கடக்காமல் சென்றாலும் ஒருவேளை இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் என்பதனால அதை தொடர்ந்து கண்காணித்து வரதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இது பருவமழை காலம், வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கி பெய்திருக்கூடிய நிலையில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தேவை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே இப்பொழுது மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அச்சம் கொள்வதற்கு இல்லாமல் இந்த பேரிடர் போன்ற நாட்களில் அதற்கேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு சொல்வதை ஏற்று பொதுமக்கள் அதுக்கு ஏற்றவாறு விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு அறிவுறுத்துறாங்க. நாமளும் அதை அறிவுறுத்துறோம். மற்ற செய்திகளை நம்புவதை விட அதிகாரப்பூர்வமான செய்திகளை நம்ப வேண்டும். உதவி தேவைப்படும் பட்சத்தில் சென்னையில் இருக்கக்கூடியவங்க சென்னை மாநகராட்சியுடைய உதவி எண்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பேரிடர் மேலாண்மை ஆணையம் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்கக்கூடிய உதவி எண்களை பயன்படுத்தி அவர்கள் வேண்டிய சந்தேகங்களையும் உதவிகளையும் புகார்களையும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் பல முறை நம் தமிழ்நாடு பல புயல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அதுபோல் இந்த புயலும் எதிர்கொள்வோம் என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து இதை கண்காணித்து விழிப்போடு இருக்கிறது நமக்கான ஒரு முக்கியமான ஒரு நேரமாகவும் இது இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்புகளையும் நம்ம பார்த்து வரோம். இது அடுத்தடுத்த நகர்வுகளின் பொழுது அந்த மழை என்னவாக இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையமும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்கிறாங்க.